தினமலர் சார்பில் நடந்த சங்கமம். இக்கரையும் அக்கரையும் எனும் விவாத மேடையில் பல்வேறு தரப்பினரும் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தினமலர் நாளிதழ் சார்பில் சங்கமம் இக்கரையும் அக்கரையும் எனும் விவாத மேடை நிகழ்ச்சி சென்னையில் ஞாயிறன்று நடந்தது. இந்நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் மனுஷ்ய புத்திரன் நடுவராகவும் கீர்த்தன்யா கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். இதில் ஆசிரியர்கள், பெற்றோர், மாணவர்கள் கலந்து கொண்டு மொபைல் போன்களை மாணவர் உபயோகிப்பதால் ஏற்படும் நன்மை தீமைகள், அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கிடையே உள்ள கல்வி கற்பதற்கான திறன், பள்ளியில் உடற்பயிற்சிக்காக ஒதுக்கப்படும் நேரத்தை மாணவர்கள் எப்படி பயன்படுத்துகின்றனர் என்பன போன்ற விவாதங்களை மேற்கொண்டனர். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இவர்கள் தங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகளை கூடி விவாதிக்கிறதுக்கான ஒரு களம் நம்ம கல்வி அமைப்பிலேயோ சமூக அமைப்பிலேயோ இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். அந்த விதத்தில் அந்த குறையை களைவதற்காக தினமலர் எடுக்கிற இந்த சங்கமம் நிகழ்ச்சி என்பது உண்மையிலேயே கல்வி சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது, அவற்றை எப்படி கடந்து செல்வது, உண்மையிலேயே என்னதான் நமக்கு இதில் இடைவெளிகள் இருக்கின்றன என்பதை தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி இருந்தது. இந்த சங்கமம் நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்ததாக பங்கேற்பாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மதிப்பெண் தான் ஒருத்தருடைய தேர்ச்சியை மதிப்பிடுவதற்கான ஒரே அளவுகோலாக ஒரு சிலபஸை நம்ம உருவாக்கிட்டு நம்ம இதில் யாரை குறை சொல்ல முடியும்? இந்த டிராப்புக்குள்ள எல்லாருமே மாட்டிட்டு இருக்காங்க. வந்துட்டு கம்பேர் பண்ணுறதுனால எங்களோட திறமையே எங்களால் வெளிக்கொண்டு வர முடியல. அவன் பாரு அவ்வளோ மார்க் எடுக்கிறான், நீ ஏன் இவ்வளோ எடுக்கிற, இல்லை படிக்கிற பசங்களை வச்சு அவங்களுக்கு அவ்வளோதான் ஐக்கியூ, அவங்களால அவ்வளோதான் படிக்க முடியும், எங்களால் எது பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். பெற்றோர்கள் நினைக்கிறாங்க பையன் 100க்கு 100 வாங்கினா போதும் அவனுக்கு நல்ல காலேஜ் கிடைச்சிடும். இது யாரோட குறைங்க? பெற்றோரோட குறைகள். பெற்றோர்கள் நினைக்கிறாங்க படிச்சு மார்க் வாங்கினா போதும். தினமலர் நாளிதழ் வழங்கிய சங்கமம் நிகழ்ச்சியில நாங்கள் பங்கு பெற்றதை நினைச்சு மிகவும் பெருமை அடைகிறேன். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு எத்தகைய பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு பற்றிய ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்திருந்தது. ஆசிரியர்கள் சார்பாக நான் கலந்து கொண்டதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். தினமலர் சங்கமம் நிஜமாவே ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி ஏற்ற ஒரு நிகழ்ச்சி. நிஜமாவே எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இப்படியெல்லாம் கூட இருக்குமான்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயமா தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் எல்லா இடத்துலையுமே பரவணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமலருக்கு ரொம்ப நன்றி. இறுதியில் சிறப்பு விவாதம் செய்த ஆசிரியர், பெற்றோர், மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.